மதுரை பாரபத்தியில் நடைபெறக்கூடிய தாவேக்க மாநாட்டிற்காக உணவு கொண்டு செல்லக்கூடிய அந்த பணிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆம்புலன்ஸில் உணவு ஏற்றி சென்றிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸை உணவு ஏற்றி செல்ல அவர்கள் பயன்படுத்தி தொடர்பான அந்த காட்சிகளையுமே நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மகேஷ். மகேஷ் வணக்கம். தாவேக்க மாநாட்டில் திடலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரும். அதே நேரத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் மாநாட்டிற்காக அவங்க தயார் பணியில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ, உணவை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆம்புலன்ஸ் அப்படின்றதே ஒரு அவசர தேவைக்காக நோயாளிகள் அதில் ஏற்றும் பொழுது டிஸ்இன்ஃபெக்ட்லாம் பண்ணி எப்படி ஒரு பாதுகாப்பான இடமா இருக்க வேண்டியது உணவை ஏற்றி செல்ல அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது தொடர்பாக நம்ம எதுவும் கேள்வி எழுப்பணுமா? அவங்க தரப்பில் ஏதாவது பதில் சொல்லப்பட்டதா? என்ன கள நிலவரம்? கண்டிப்பாக கௌதமி, தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடானது இன்று பாரபத்தியில் நடைபெற உள்ளது. தாவேகா மாநாட்டு திடலில் தங்கி இருக்கும் மருத்துவ குழு பணியாளர்களுக்கு பாதுகாப்பற்ற முறையில் ஆம்புலன்ஸ் மூலம் உணவை ஏற்றி சென்ற ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இன்று தாவேகாவின் இரண்டாவது பொது மாநில மாநாடானது பாரபத்தியில் நடைபெற உள்ளது. இதற்காக நேற்று முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து தாவேகா நிர்வாகிகள் ஏராளமானவர் நள்ளிரவு முதலே குவிய தொடங்கியுள்ளனர். தற்பொழுது இந்த பகுதியில் உணவிற்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நேற்று முதல் இந்த பகுதியில் விற்கப்படும் உணவானது காலை 30 ரூபாய்க்கு விற்கப்படும் லெமன் சாதமானது 70 ரூபாய் வரை தற்பொழுது வரை விற்கப்படுகிறது. அதே போல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கும் காவலர்களாக இருக்கட்டும், மருத்துவ குழுவாக இருக்கட்டும், அவர்களுக்கு உணவு என்பது மிகவும் தாமதமாகவோ கிடக்கதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சைரன் வைத்த ஆம்புலன்ஸ் ஒரு சுமார் வந்து கொண்டிருந்தது. இப்ப வரும்பொழுது என்ன பார்த்தோம்னா, வேகமாக நின்று மருத்துவ குழுவுக்கு அந்த ஆம்புலன்ஸ் மூலமா உணவை ஏற்றி சென்ற ஒரு அவலமானது அரங்கேறியுள்ளது. மேலும் அந்த உணவை ஏற்றி சென்ற நிர்வாகிகளிடம் நாம் விசாரித்த பொழுது, இங்கு தங்கி இருக்கும் மருத்துவ குழுவிற்காக நாங்கள் இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு சென்று வருகிறோம். இதனால் அங்கு உணவை ஏற்றி செல்வதற்கு வாகனங்களை அனுமதிக்க மறுக்கிறார்கள். அதனால் நாங்கள் ஆம்புலன்ஸ் பயன்படுத்தி இந்த உணவுப் பொருட்களை நாங்கள் ஏற்றி சென்று விநியோகிக்க உள்ளதாகவும் தாவேகா நிர்வாகிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர்.